மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளுடன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் களம் சூடு பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி விஜய் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஏதோ பயங்கரமாக லைவில் போயிட்டு இருந்தது. ரொம்ப நேரமாக வீட்டில் கிளம்புனதுலேருந்து போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மாதிரி திருவிழா மாதிரி. ஆமாம், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அங்கே போடுறதுக்குள்ளே ஃபுல் கூட்டம் வந்துருச்சு. ஸோ இப்போ அவர் தேர்தல் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மனு தாக்கல் பண்ணிட்டாரு. அடுத்தது என்ன நடக்க போகுது, அவருடைய 2 தொகுதியை நிற்க போகிறான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க, எதுக்கு சார் அவர் 2 தொகுதியை தேர்ந்தெடுத்தார், இந்த 2 தொகுதியில் எது சாதகமான தொகுதியாக இருக்குது, விஜய் அடுத்தது எங்கெங்கெல்லாம் போய் மக்களை சந்திக்க போகிறாரு, விஜய் என்ன ஐடியா வச்சுருக்காரு இந்த 2 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த 2 தொகுதியிலும் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆட்களாக இருக்கிறாங்க. இதை தாண்டி விஜய் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிளான் வச்சுருக்காரு சார்? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே விஜய் அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு நீலங்கரை வீட்டிலேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீடியாக்கள் ஃபுல் கவரேஜ் பண்ண பார்க்க முடிஞ்சது. கூட்டம், அவ்வளோ கூட்டம். அங்கேருந்து பெரம்பூர் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரோடு திருவிழா மாதிரியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட அவருடைய வர்ற அந்த அந்த வேனை இவங்க ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுறது, அந்த ஆரவாரம், கூட்டம். அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறதுனால எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம தெரியும். இது விஜய் முதன்முறையாக தாக்கல் போது அது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்பட்டது. டோட்டலாக எல்லா மீடியாவுடைய ஃபோக்கஸ்மே டிவிகே விஜய் மேலே தான் இருக்குது. பட் அவ்வளோ ஆரவாரத்தோடு புறப்பட்டு கரெக்டாக ஒரு 12:30 மணி கிட்டத்தட்ட இருக்கும் பெரம்பூர் வந்தார். அங்கே 100 பேர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரம். 100 அடிக்கு 100 மீட்டருக்கு பின்னாடி தான் நிற்கணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு 5 காரில் இங்கே நின்று டக்குன்னு ஒரு காரில் ஷிஃப்ட் ஆகி வேகமாக உள்ளே போய் பட் அந்த குறிப்பிட்ட இதை அதாவது என்னென்ன வேட்புமனு தாக்கல்லாம் அவர் என்னென்ன பிரமாண பத்திரம் போட்டிருக்காரு டீட்டெயில்ஸோட ஃபுல்லப் பண்ணி சப்மிட் பண்ணார். அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வெளில வந்தது. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. விஜயுடைய இதிலேயே பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு டைம் உள்ளுக்குள்ளே போகிறது அவர் இந்த எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் சினிமாவில் நிறையா பண்ணியிருக்கார். இந்த லைவாக நேரில் பண்ணும்போது அதுவே மற்ற இதனுடைய மக்களுடைய பார்வைக்கு ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அங்கே சிவா அவர்கள் கூட இருந்து பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு ஒரு வலதுகரமாக அங்கே ஒரு கிங் மேக்கராக இருக்கார் சிவா அவர்கள். சொல்ல போனால் அவரோட புஷி ஆனந்தில் இதுபோல் சில நிர்வாகிகள் உள்ளே போய் மனு தாக்கல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கும். டக்குன்னு உடனடியாக அந்த வேனில் மாதிரி அவருடைய அந்த படிமனைக்கே உள்ளே போகிறார். ஸோ பெரம்பூரில் அவருக்கு அமைக்கப்பட்ட அந்த அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் உட்காந்து பேசுனதுக்கு பிறகு அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ இங்கே பெரம்பூர் மக்களுடைய அந்த ஆரவாரம், அந்த விசில் சவுண்ட் இதெல்லாம் கேட்கும்போது விஜய்க்கு தானே ஒரு உற்சாகம் வந்தது மாதிரி தான் எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட அந்த ஒரு சந்தோஷத்தோடு தான் அவர் இன்றைக்கி இறங்கி அவர் கார் மாதிரி ட்ராவல் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது நம்ம அதை. ஸோ பெரம்பூரில் அவருடைய பிரச்சாரத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அவர் பெரம்பூர் மக்களுடைய அந்த அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வர்றாரு. இதற்கு அடுத்து இப்படி குளத்தூருக்கு வர்றாரு. அங்கே பிரச்சாரம் பண்ணார். அது யாருடைய தொகுதின்னு தெரியும். அங்கேயும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை செய்கிறதுக்காக மக்கள் ஆரவாரம் காத்துட்டு பார்க்க முடியுது நம்ம. அங்கேயும் இந்த விசில் சவுண்டு பறந்துக்கிட்டு இருக்குது. அதை முடித்தோன்னு அடுத்து வில்லிவாக்கத்துக்கு வர்றாரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அவர் தாக்கல் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே வில்லிவாக்கம் விஜய் ஆதவர்ஜனாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக அங்கே ஒரு பிரச்சாரத்தை ஸோ நீங்கள் கேட்டது மாதிரி 2 தொகுதி அப்படின்னீங்க. ஒன்று பெரம்பூர் தொகுதி, இன்னொரு தொகுதி கண்டிப்பாக விஜய் அவர்கள் நிற்பார். அது மதுரை தொகுதியாக, கிழக்கு தொகுதியாக, அது திருச்சி தொகுதியாங்கிறத ஒரு விஷயம் சின்ன ஆக்சுவலி நான் பேசப்பட்டிருந்தேன். பட் மதுரை தொகுதி கிட்டத்தட்ட நெருக்கத்தில் போனார் அவர். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு தொகுதி. மதுரை மக்கள் அன்பை இந்த 2வது மாநாட்டில் பார்த்தாரு. பட் அங்கே ஒரு சின்ன ஒரு ஆசோலேஷன் இருந்ததுனால சரி மதுரையா திருச்சியாங்கும் போது சரி திருச்சி ஒரு சாய்ஸ் பண்ணுவோம். ஏன்னா மதுரை மக்களோட அன்பை காமிச்சிட்டிங்க, நான் பார்த்துட்டேன். திருச்சி தான் அவருக்கு ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா பரப்புரை அங்கே தான் ஆரம்பித்தார். அப்போது திருச்சி கிழக்கு தொகுதியை சாய்ஸ் பண்ணிட்டார். இப்போ அதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார் இப்போ. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த 2 தொகுதி அப்படிங்கிற விஷயத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முக்கியமான சில தலைவர் 2 தொகுதியில் நின்றுருக்கிற ஒரு வரலாற்று சம்பவம் இருக்குது. அதுக்குள்ளே நான் போயிட்டு வெளில வரேன். ஏன் விஜய் நிற்கிறாங்கிறதுக்கு 1951 இந்த தேர்தல் கமிஷன் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அறிக்கை உணர்வு பார்த்திங்கன்னா ஒரு வேட்பாளர் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில் வேணால் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அன்றைய வாஜ்பாய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அவர் தான் ஃபஸ்ட்டு 2 தொகுதியில் நிற்கிறத ஆரம்பித்து வைத்தவர். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சரி நிறையா தொகுதியில் நின்றாங்கன்னா சரியாக வராதுன்னு சொல்லி 96 2 ஊரில் மட்டும் நிற்கலாம் அப்படிங்கிறது சட்டத்தை மாற்றி சின்ன மாற்றம் செய்யப்பட்டது.
அப்போது இந்த தலைவர்கள் வந்து 2 தொகுதி நிற்கிறது வந்து அதை 96 மாற்றம் செய்யும்போது 2001 ஜெயலலிதா அம்மையார் வந்து 4 தொகுதியில் நிற்கிறதுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அந்த வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 4 தொகுதி அதை விட 2 தான் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு 2 தொகுதி நின்ன ஒரு விஷயம் இருக்குது ஜெயலலிதா அம்மையார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுமே 2 தொகுதி நின்றுருக்காங்க. அந்த வரலாற்றும் இருக்குது. முக்கியமாக பிரதமர் மோடி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா 2014 2 தொகுதி நின்றாங்க. ஊபியிலும் குஜராத்திலும் நின்ன ஒரு வரலாற்று சம்பவம் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்களும், ஏன்னா ஒரு தலைவருங்கும் போது வந்து 2 தொகுதி எப்பவுமே தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று, அந்த 2 தொகுதியிலுமே ஒரு சைடில் வந்து, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் தென் மாநிலம் ஒரு தொகுதியை பிரிக்கப்படுது உங்களுக்கு, ஒரு ஏரியாவை. இப்போ அதுக்குள்ளே பிரிக்கும்போது அங்கே ஒரு தலைவருடைய தொகுதி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். சென்னை சிட்டியை வந்து லாக் பண்ணோம். அப்படி தான் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியை சாய்ஸ் பண்ணாங்க. அங்கே ஏற்கனவே ஒருத்தர் நிற்க போய் அவர் விலையை போய் அம்மையார் நின்ற விஷயமும் இருக்குது. இப்போ அதனால் இந்த சமூக அடிப்படையில் விஜய் அவர் 2 தொகுதியை சாய்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சென்னை பெரம்பூர் தொகுதியும் திருச்சி கிழக்கு தொகுதியும். பெரம்பூரில் கிட்டத்தட்ட நார்த் மெட்ராஸில் விஜயுடைய ஆதரவு எப்படி இருக்கிறத நிறைய பேர் பேசியாச்சு. இளைஞர்களுடைய ஆதரவு, ரசிகர்களுடைய கொண்டாட்டம், அங்கேயுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்ததுனால தான் முக்கியமாக பெரம்பூர் தொகுதி ஒரு சாய்ஸ் பண்ணார். ரெண்டாவதாக திருச்சி. ஏன் அப்படின்னா, திருச்சியில் போய் சாய்ஸ் பண்ணால் சுற்று வட்டாரத்தை பூரா கவர் பண்ணி, ஏன்னா நம்ம தொகுதி விஜய் இங்கே நிற்கிறாரு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் தென் மாநிலத்தில் ஒரு பார்டரும் இந்த பக்கம் ஒரு பார்டரும் நிற்கிறதுக்கு காரணமே முக்கியமாக அதுதான் என்னுடைய பார்வை. கவன ஈர்ப்புக்காக மக்களை போய் நம்மளும் சந்திக்கணும். சிட்டிலையும் விஜய் நிற்கிறாரு, அதே மாதிரி தென் மாவட்டங்களிலும் விஜய் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அவருடைய ஃபேஸ் வேலையை கொண்டு காமிக்கணுங்கிறது தான். ஏற்கனவே சொல்லிட்டார். இருந்தாலும் அந்த பிரச்சாரம் போகும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். விஜய் நம்ம தொகுதி நிற்கிறாரு அப்படிங்கிறத. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் விஜய் 2 தொகுதியை இப்போ சாய்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவா அப்படிங்கிறவர் தான் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அங்கே அவருடைய ரேஞ்ச் என்ன, வேல்யூ என்னங்கிறத நமக்கு தெரியல. 20 வருஷமா அந்த இதுவில் இருக்காங்க. அவர் தான் நிற்கிற மாதிரி இருந்தது இல்லை சார். பெரம்பூரில் சிவா தான் நிற்கிறது மாதிரி இருந்து விஜய் வந்து ஆக்சுவலாக விருகம்பாக்கம் தொகுதி தான் சாய்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும்போது தான் கொஞ்சம் மாற்றத்தில் பெரம்பூர் போது தான் சிவா விட்டு கொடுத்த ஒரு விஷயம். அதுதான் நீங்கள் வந்து வேட்பாளர் அறிமுக விழாவில் வந்து சிவாவை கூப்பிட்டு வச்சு ரொம்ப நன்றி கடன் பண்ணுறீங்க அவருக்கு, நான் சிவாவை விட்டுற மாட்டேன், நான் வந்துடுறதுக்கு பிறகு அவருக்கு வேண்டிய பொறுப்பில் சில கொடுப்பேன்னு சொல்லி அங்கே கௌரவிச்ச ஒரு விஷயம் இருக்குது. அவர் தான் எனக்கு விட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருந்தார் சார். அதுதான் சொல்ல வர்றேன். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் முன்றைய தலைவர்கள் ஏற்பட்டது. அதனால தான் இன்றைக்கி சிவா விட்டு கொடுத்து அந்த தொகுதியில் வந்து இன்றைக்கி விஜய் நிற்கிறார். அதே மாதிரி தான் விருகம்பாக்கத்தில் வந்து அவருடைய டிரைவர் பையனுக்கு சபரிநாதன் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அவர் பிறந்து வளர்ந்த தொகுதி கொடுக்கலும் போது அந்த ஒரு நன்றி இருக்குது. சரி, நம்ம கூட வாழ்க்கை பூராமல் ஆட்டணும் கார்டிவாக இருக்கும்போது ராஜேந்திரன் பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த தொகுதி 2 தொகுதி சாய்ஸ் பண்ணியிருக்காருல்ல, 2 தொகுதியுடைய கேண்டிடேட்டும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர் சொன்னது மாதிரி தான் 2 பேர் தான் போட்டின்னு சொன்னது மாதிரி. திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா இனிக்கோ இருதயராஜன் ஒருத்தர், இங்கே முக்கியமானவருடைய நபருக்கு மிக நெருங்கிய தொடர்பு உள்ளவர். ஏற்கனவே 2020 சிட்டிங் எம்எல்ஏ வேறு இப்போ அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து எதிர்த்து தான் இப்போ விஜய் அவர்கள் நிற்க போகிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரம்பூர் தான் நீங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருடைய நட்சத்திர தொகுதியாக மாறிடுச்சு. கிழக்கு தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கு. அதை விட பெரம்பூர் தொகுதி தான் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. காரணம், ஆர்டி சேகர் அவர்கள் கிட்டத்தட்ட 38 வருடமாக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 முறை வந்து எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்களுடைய செல்வாக்கு அதிகம். முதல்ல எக்மூர் தொகுதியில் தான் இருந்தார். அது பிறகு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தான் நார்த் மெட்ராஸ் இந்த பெரம்பூருக்கு வந்தால். பெரம்பூரில் ஒவ்வொரு சந்து பொந்தும் இன்ச்சாக தெரியும் அவருக்கு. மக்களுடைய பல்ஸ் அவருக்கு தெரியும். பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாடிஎம்கேவுடைய கூட்டணி சார்பாக பிஎம்கேல திலகபாமா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லேடியை நிற்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் இவர்களை எதிர்த்து தான் விஜய் அந்த காலத்தில் இறங்குறார். பட் இந்த ஆர்டி சேகர் அப்படிங்கிற ஒரு எதிர்த்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகேன்னு சொன்னது மாதிரி மிகப்பெரிய ஒரு வேட்பாளரை எதிர்த்து விஜய் நிற்கிறாரும் போது அது எப்படி பாருன்னா, மக்களுடைய அந்த ஆதரவும் நமக்கு அன்பும் செல்வாக்கும் வாக்கு இருக்குன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் விஜய் அவர் நிற்கிறார் சார். அதனால தான் 2 தொகுதியை தேர்ந்தெடுத்து நிற்க வச்சுருக்காங்க. பார்ப்போம். இது இந்த வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. இது நாளைக்கு வந்து அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. என்னென்ன நோட் பண்ணிருக்காங்க, என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுட்டு மக்களுடைய பார்வைக்கு இது என்ன டீட்டெயில்ஸுங்கிறதே தெரிய வரும் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் நிற்க போகிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டார். எல்லாருக்குமே வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியை சேர்ந்தவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
விஜய் வருவார்னு. ஏன்னா ஏற்கனவே கேன்சல் ஆயிடுச்சு. 28ஆம் தேதியே தொகுதிக்குள்ளே வர வேண்டியது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் வரும்போது தான் அதை விஜய் பார்க்கறதுக்கான கூட்டங்கள் அதிகமாகிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 2 தொகுதியுமே ரொம்ப ரொம்ப டஃப்பான தொகுதி. கண்டிப்பாக பயங்கரமான டஃப்பான தொகுதி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த 2 தொகுதியிலும் விஜய் வந்து கடுமையாக உழைத்தாகணும், மக்களை சந்திச்சாகணும், உழைச்சாகணும், மக்களை சந்திச்சாகணும். ஏன்னா அங்கே 2 பேருமே ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆமாம், சிட்டிங் எம்எல்ஏ வேறு உங்களுக்கு. 2 பேருமே பயங்கரமான ப்ரூஃப் பண்ண நபர்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ விஜயோடைய கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள 234 தொகுதியை வந்து ஒரு பக்கம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுதி வந்து ஒதுக்கப்படலை, கடைசி நிமிஷத்தில் வந்து சில மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டது அப்படின்றாங்க. அவர் விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிக்கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கும் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயந்தாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் ப்ரூவ்டான இருக்கிறாங்க, எடுத்த உடனேயே ஒருத்தர் கட்சி ஆரம்பித்த உடனேயே அவங்களுக்கு வந்து ஆஃபர் தர்றதுங்கிறது நல்ல விஷயந்தான். பட் அதே நேரத்தில் உள்ள சில பேருக்கு வந்து அவர் சீட்டு தராமல் இருக்காருல்ல, அதையும் அவர் ஃபேஸ் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான்றாங்களே சார். இல்லை, அது இப்போ தானே ஆரம்பிச்சு, இப்போ தானே ஃபஸ்ட்டு எலெக்ஷனே சந்திக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நீங்கள் 100% எதையுமே ஃபுல்லாக பண்ண முடியாது. எந்த கட்சியில் நீ இல்லைங்கிறீங்க, 2-3 முறை வின் பண்ணவர்கள் கூட இந்த தடவை தொகுதி இல்லை, உங்களுக்கு கொடுக்கல. பட் அவருடைய பார்வை என்ன, சரி பரவாயில்ல தொகுதிக்குள்ளே நம்ம கட்சிக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கோன்றாங்க, நாடாளுமன்ற எலெக்ஷன் கூட ஒரு பார்த்துக்கலான்றாங்க. பட் இங்கே வந்து என்னென்னா விஜயுடைய அவருடைய நேற்று 234 தொகுதி வேட்பாளர்கள் படும்போது சில குழப்பங்கள் நடந்தது உண்மை தான். சில பேர் அவாய்ட் பண்ண வந்து விஷயமும் இருந்தது. சில பேருடைய மனக்குமுறலும் நம்ம பார்க்க முடிஞ்சது, வலி உணர முடிஞ்சது. அது மறுப்பதற்கு நியாயம்தான். பட் இங்கே வந்து அவர் கலந்து ஆலோசனை பண்ணி தான் ரொம்ப யோசித்து தான் அவர் வந்து செலக்ட் பண்ணதாக ஒரு தகவல் வருது. உட்கட்சி பூசல் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், அது ஒன்றும் மாறுதலுக்கு உட்பட்டது இல்லை. ஆனால் இங்கே அவர்கள் என்ன எடுத்துக்கணும்னா, சரி ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏன்னா ஒரு தலைவர் தலைமை வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசித்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த கேண்டை இந்த தொகுதியில் வந்து நம்ம நிப்பாட்டுவோம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, இப்போ இங்கே ஏதோ ஒரு விஷயம் ஒரு நன்மைக்காக நடந்திருக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா வெரி ஈஸி சார். ஏன்னா திடீர்னு சில பேர் கட்சி உழைத்தவர்களுக்கு கிடைக்காம இருக்கும். வேற்று கட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி வேற்று கட்சியில் டக்குன்னு வந்தவர்கள் சீட் கொடுக்கப்பட்டிருக்கும். பட் அங்கே இங்கே தொகுதி என்ன, நிலவரம் என்ன, திடீர்னு வந்து வந்தவர்களுடைய அந்த அவங்களுடைய செல்வாக்கு என்ன இருக்குங்கிறத கலந்து ஆலோசனை பண்ணி தான் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுதீங்க. சில விஷயங்கள் தவிர்க்கப்படலாம், ஆனால் ஒன்றும் முடியாது. சில நேரங்களில் அரசியலில் சில விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படி தான் நேற்று வந்து 234 பேரையும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் அறிமுகப்படுத்தி வச்சு அவர் எல்லாத்தையுமே சொன்ன விஷயம் பார்க்கப்படுது. சில கிடைக்காதவர்களுக்கு அந்த மன வருத்தம் இருக்குது, அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. பட் அவர்கள் இது இல்லைன்னாலும் எப்படியாவது விஜய் அவர்கள் நமக்கு வந்து ஒரு போஸ்ட்டை ஒன்று கொடுப்பாங்க, கட்சிக்காக நம்ம உழைத்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே உங்களுக்கு பதவிகள் தானாக தேடி வரும். நான் அப்படி தான் பார்க்குறேன். மற்ற கட்சிகளையும் இதே உட்கட்சி பூசல் இருக்க தான் செய்து. இப்போவும் அவர்களுடைய வேட்புமனுவில் அதை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற முறையிலையும் இந்த பிரச்சனை நடந்து தான் இருந்தது, எல்லா கட்சியிலும் இருந்தது இருக்குது, அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து பிரித்து பேசினா டைம் பத்தாது நமக்கு, அதெல்லாம் கேட்டிருந்துருப்பாங்க. பட் அப்படிங்கும் போது இங்கே வந்து தாவக்காவில் இருக்கிற சில உழைத்தவர்கள் வந்து பொறுமையாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு விஜய்க்கு தெரியும். அதனால் அவர்கள் கொஞ்சம் பார்த்து இந்த எலெக்ஷனை சந்திக்கட்டும். அந்த விஜய் வரணும்னு வந்திருக்கார், அவர் தான் உட்கார வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான், நீங்கள் எல்லாமே விஜய் கிடையாது. அந்த ஒரு தாட்ஸ் வந்துட்டால் சிறப்பாக இருந்தான்னு நினைக்கிறேன் சார். நினைத்தேன் மொத்தத்தில் இந்த குளறுபடிகளுக்கு ஒரு முடிவு வரும். இது வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. 234 பேருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் தாக்கல் பண்ண போகிறாங்க. குறிப்பாக விஜய் சொன்னதே பார்த்தீங்கன்னா, கிடைத்தவர்களுக்கு கிடைக்காதவர்கள் உழைக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடியே சொல்லிட்டார். அங்கே என்ன பாருங்கள், தயவுசெய்து இங்கே ஒரு ஈகோ கிளாஸ் பண்ணிட வேண்டாம், ஈகோ வந்துடக்கூடாத விஷயத்தை ஆணித்தரமாக போன மாதம் சொன்ன ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஈகோங்கிறத வராமல் நீங்கள் விஜய் மோத்துக்காக தான் வந்திருக்கீங்க, அவரை விரும்பியிருக்கீங்க. பட் அவருடைய முகமாக நீங்கள் பாருங்கள், 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டார். அவர்களுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுங்க. உங்களுடைய உழைப்பு விஜய் பார்வை கவனத்துக்கு கண்டிப்பாக வரும்போது உங்களை சிறந்த உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இல்லை, மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10-20 வருடமாவது கட்சி பணி செஞ்சதுக்கப்புறமா தான் போஸ்டிங்கே ஒன்று தருவாங்க. 30 வருடம் உழைத்தவர்கள்லாம் இருக்காருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் இப்போ பெரம்பூர் தொகுதியில் ஆர்டி சேகர் அவரில் 88லேருந்து கட்சி பணி பண்ணியிருக்கார், அவ்வளோ உழைத்தவர். 2019 கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது உங்களுக்கு, அதை 21 சிட்டிங் எம்எல்ஏ. பட் உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கெலாம் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எல்லா கட்சியிலையும் அதுதான் உண்டு. அதே மாதிரி தான் இப்போ டிவிகே இப்போ தான் வந்திருக்காங்க. பட் நீங்கள் உழைப்பை போடுங்க, நீங்கள் விதையை ஊனிருங்க, அதை மரமாக கண்டிப்பாக வளர்த்து வர்றதுக்கு அவர் வேலை பண்ணுவார் தான் நினைக்கிறேன் நான். அதனால்
10 வருடம் சொன்னதில்லை, 30 வருடம் 30 வருடம் மேற்பட்டு உழைத்தவர்களுக்கே இன்னும் போஸ்ட் கிடைக்காம கூட இருக்கு உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறோம், இது அவங்க தேர்ந்தெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது கட்சியோட முடிவு தான் சொல்லுவாங்க. எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கட்சி தலைவருடைய முடிவு, கட்சி தலைமையோட முடிவு. அதை வச்சு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, யாரும் கேளுங்க வேணான்லாம் சொல்லலை. ஆனால் நீ என்ன தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யாரும் வற்புறுத்த முடியாதுல்ல சார். கட்சி தலைமைக்கு தலைவணங்க ஆகணும். அதை நீ ஏற்றுக்கொள்கிறீங்க. ஒரு தலைவராக நீ ஏற்றுக்கொண்ட பிறகு தலைவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். கிடைக்கலைங்கிறது வருத்தம் இருக்கும், அது மாற்று கருத்தே இல்லை. பட் அந்த தலைமை முடிவு பண்ணும்போது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அதுதான் பெரம்பூரில் இருந்தவரும் சொன்னார் பாருங்க, 20 சொன்னாங்க, 20 வருடமா இங்கே இருக்கிறாரு, நான் நிற்க போகிறேன்னு சொன்னேன், விட்டு கொடுத்தவொடனே அவர் சந்தோஷமாக நீங்கள் நில்லுங்க. இதே தான் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மையார் நிற்கும் போது நின்ன கேண்டீன் வந்து விட்டு கொடுத்தாங்க. அந்த வரலாற்றை திருப்பி பாருங்கள், இருக்குது இல்லை கிடைக்கும் அவ்வளோதான். பட் உடனடியாக கிடைக்கலைங்கும் போது அந்த வழியை உணர முடியுது. விஜய்க்கும் அந்த வழி தெரியும், அவரும் ஃபீல் பண்ணுறாரு, சில தவிர்க்க முடியாது. இனிமேல் போக போக அந்த உட்கட்சி பூசலுங்கிறது வந்து குறைவாக வரும். இது எல்லா கட்சியிலுமே இருக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு கட்சியிலேருந்து வந்தோம் உடனே சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பட் இது அவங்களுடைய முதல் தேர்தல் அப்படிங்கிறப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கணுமோ எல்லாமே எடுத்துப்பாங்க இதில். இல்லை கண்டிப்பாக சார், ஏன்னா ஏற்கனவே எந்த கட்சியிலேருந்தும் இவங்க வந்து சேரலை, யாருமே வரலன்னு கொஞ்ச நாள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மற்ற கட்சியிலேருந்து வெளில வந்து இவங்க சேரும்போது பார்த்தீங்களா மற்ற கட்சியிலேருந்து வர்றாங்கன்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அதுதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு விக்ரவாண்டியில் அழைப்பை விட்டுட்டார் உங்களுக்கு அதை இல்லையா. பட் அவர் வந்து நீ யார் வந்தாலுமே உங்களோட வரவேற்க 2 கதவுகள் திறந்தே இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கார். இப்போ போக போக திடீர்னு வந்துட்டு இருக்காங்க. வந்தவர்களை வந்து நீ வெளில போன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அன்னைக்கு வர முடியல, சூழ்நிலை சரியில்லை, எங்களுடைய தலைமை வரும்னு பார்த்தேன். எங்களுடைய தலைமை வரலையும் போது தலைமையிலேருந்து பிரிந்து வந்தவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். எங்கள் கட்சியும் கூட சேரணும்னு பார்த்தா சேரல, பட் நாங்கள் வந்திருக்கோம். அவர்களுக்கு சில தொழில் ஒதுக்கப்பட்ட விஷயம் இருக்குது இப்போ அது. பட் இது எல்லாமே விஜய் கலந்து ஆலோசனை பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அதனால் கிடைக்காதவர்கள் வருத்தப்பட வேண்டாம், கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க. நீங்கள் விரும்பின உங்கள் தலைவரை உட்கார வைங்க. நீங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பதவி அவர் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சிவாவுக்கும் அப்படி தான் பெரும்புத்தூரில் சொல்லியிருக்கார். ஆமாம், சிவா வந்து விட்டு கொடுத்துட்டாரு. இவரை கவலைப்படாதீங்க, இவரை நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி பேச வைக்கணுன்ற. கண்டிப்பாக சார். இல்லை அதுதான், நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. இதுதானே கீதா பற்றி சொல்லியிருக்காங்க, பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு விஷயத்த. இந்த பலன் நான் தேடி வரும், உங்களுக்கு தேடி வரும். உங்கள் கடமையை செய்யுங்க, பலன் தேடி வரும். அதுதான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஓகே சார், எது எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். உட்கட்சிக்குள்ளவே நீ நான் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் வளர முடியாது, கட்சியும் வளர முடியாது. எதிராளிகளுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படி காயினத்தை பார்ப்பாங்க எல்லா பேருமே. எல்லா கட்சியிலுமே இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இது வளர்ந்து வர்ற கட்சி, இது எடுத்த உடனே அமைக்கிற வேண்டாம். உங்களுடைய உழைப்பை நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ சொல்லிக்கல விரும்புகிறேன் நான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெரம்பூரை சேர்ந்தவங்க, திருச்சியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கருத்துக்களை, உங்கள் தொகுதியில் விஜய் குறித்து என்ன மாதிரியான டாக் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி சார்.